அல்ஹம்துலில்லா. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை அல்ஹம்துலில்லா கூறுவோம். ஆனால் அதோட நன்மையை தெரிஞ்சா இன்னும் மனப்பூர்வமாக நம்ம ஓதலாம். அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தை தராசை பூர்த்தியாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா நாவிற்கு இலகுவான, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நன்மை தீமையை நிறுக்கக்கூடிய தராசுல ரொம்ப கனமான, அதாவது அதிக எடையை தரக்கூடிய வார்த்தைகள். இது அல்லாஹுக்கு விருப்பத்திற்குரிய வார்த்தைகள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இதை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் இதோட நன்மைகள் எண்ணற்றன. அடுத்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தைகளை அதிகம் கூறுறது மூலியமா மரம் தனது இலைகளை எப்படி உதிர்த்து விடுமோ அதே போல நம்முடைய பாவங்களும் உதிர்ந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகம் ஓதணும். அடுத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை சுவனத்தோட பொக்கிஷங்கள்ல ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிறத நிறைய ஓதுங்க. அடுத்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா. இந்த இரு வார்த்தைகள் வானம் பூமி இது இரண்டுக்கு இடையிலான இடைவெளியை நிரப்பிவிடக்கூடியதா இருக்கு. அத்தகைய நன்மைகளை தரக்கூடியது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா. இதையும் அதிகம் போதுங்க. அடுத்து ஒரு நாளையில் நம்மளால் 1000 நன்மைகளை பெற முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நாளைக்கு 100 முறை சுபஹானல்லாஹ் அப்படின்னு கூறுறது மூலியமா 1000 நன்மைகள் எழுதப்படுது, இல்லைன்னா 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதனால ஒரு நாளைக்கு மறக்காம குறைஞ்சது 100 முறையாவது சுபஹானல்லாஹ் சொல்ல மறக்காதீங்க. அல்லாஹ் தஆலா வார்த்தைகள்ல சிறந்ததா 4 தெரிவு செய்திருக்கான். அது என்னன்னா, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகள் மிக சிறந்த வார்த்தைகள். இந்த திக்ருகளை அதிகம் ஓதுங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அடுத்து ஒரு நாளைக்கு 100 முறை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு கூறுறது மூலியமா நம்முடைய கடல் நுரையளவு இருக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுடும் அப்படின்னு சொல்லும்போது, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹியை 100 முறை சொல்றத நம்ம விடுவோமா? குறைஞ்சது 100 முறை. உங்களால் எந்த